துடிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜஸை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு தேவையான பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் மட்டும்தான். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் கரெக்டாக நான் கொடுத்துருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இன்புட் பண்ணதும் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறது இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். இதில் எப்படி இப்போ ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறேன்னா, இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பக்கத்தில் ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்டில் போனீங்கன்னா இதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க, அதாவது நீங்கள் மேனுவலாக இன்புட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட்ஸ் மட்டும்தான் காட்டும். இந்த ஃபாண்ட்ஸில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி எடுக்கிறேன் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபாண்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வீடியோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபாண்டில் ஏதாவது ஒரு ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ஃபாண்ட் மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும். இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபாண்ட் எல்லாமே கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே ஃபாண்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இனி மீது இருக்குது இந்த 3 லேயர் எஃபெக்ட், அதுக்கடுத்து இந்த மாதிரி இமேஜஸ் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம். ஸ்டார்டிங்கு நமக்கு இந்த 3 லேயர் எஃபெக்ட் தான். ஸோ இதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்துக்கும், இருந்தாலும் நான் ஓரலாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு லேயர் டச் பண்ணி கிழக்கு எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அடுத்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த இமேஜ் டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போய்ட்டு இந்த இடத்துல அந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணினா இல்லை ஃபஸ்ட் எடுத்து டைல்ஸ் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த மிரர் ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி சும்மா கையாலே கொண்டுட்டு போய் ஃபேஸ் மட்டும் சென்டரில் தெரிகிற அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி அப்படியே இந்த லேயரை காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ நம்ம ஒரு இதில் ஆட் பண்ணியிருக்கோமா, இதே மாதிரி அடுத்து ரெண்டாருக்கு டச் பண்ணி எடிட்டே குரூப் லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ 2 இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து மீதம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேயும் கரெக்டாக அதே மாதிரி அந்த எடிட்டே குரூப் லேயரோட ஸ்டார்டிங்கு டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து இந்த 3 லேயரை நம்ம முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் நமக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து மறுபடியும் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே அடுத்து இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும், ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆயிடும். இதுக்கடுத்து எம்டியாக ஒரு பீட் மார்க் இருக்கா, அதில் நீங்கள் மேனுவலாக இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கன் டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்து ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி எம்டியாக தான் பீட் மார்க் இருக்கும். ஸோ அதனால் அடுத்தடுத்து எல்லாமே இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பீட் மார்க் ஸ்டார்டிங்கு கிழக்கு ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு ஸோ அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சதும் இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் ஒன்று கொடுத்துருக்குன்னா அதுக்கு கீழே கொண்டு வாங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிளாக் கலருக்கு கீழே கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அதுக்கடுத்து மீதி இருக்க அந்த 2 இதில் அந்த 2 சின்ன பீட் மார்க்கில் எப்பயும் போல் கரெக்டாக இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து இருக்க அந்த ஒரு இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி வச்சாச்சா. இப்போ லாஸ்ட் இருக்குது இதுலேயும் கரெக்டாக அதே மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த மேலே 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி முடிச்சதுமே இந்த பிளாக் கலர் கொடுத்துருக்கதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிளாக் கலருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து இமேஜஸை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த மீது இருக்க இமேஜஸ்க்கு எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கருப்பு கலர், அதாவது இந்த 3 லேயர் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இல்லை இந்த கருப்பு கலர் கீழே ஒரு இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்து அந்த கருப்பு கலர் இருக்கா, அதுக்கடுத்து ஒரு கருப்பு கலர் இருக்கா, அதுக்கு கீழே இருக்கிறத டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் அந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து அதில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி லாஸ்ட் அந்த கருப்பு கலர்லையும் போய் டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற கொடுத்து அந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க. இப்போ ஈஸியாக பாதி இதுக்கு முடிஞ்சு. இனி இந்த இடத்துல இருக்க 2
அதுக்கடுத்து இந்த இடத்துல இருக்க ஒரே ஒரு இமேஜ் மொத்தம் 3. அந்த 3க்கு என்ன பண்ணால் இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு இதில் நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அந்த 3 லேயரையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அந்த மீத இருக்க இமேஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி காப்பி பண்ணாமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ஈஸியாக அந்த 3 இமேஜ்லேயும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.